வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதிமுகவை கைப்பற்ற புதிய வியூகம், எடப்பாடிக்கு எதிராக அணி திரட்டும் சசிகலா. ஜெயலலிதா பிறந்தநாளில் திடீர் திருப்பம். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. அதிமுகவை கைப்பற்றும் வகையில் எடப்பாடிக்கு எதிராக அணி திரட்டும் பணியில் சசிகலா இறங்கி உள்ளார். ஜெயலலிதா பிறந்த நாளில் உசிலம்பட்டியில் நடக்கும் கூட்டத்தில் அவர் பங்கேற்கிறார். இந்த கூட்டத்தில் ஓபிஎஸ், மாஞ்சிக்கள் பங்கேற்க உள்ளதாக கூறப்படுகிறது. எம்ஜிஆர், ஜெயலலிதாவின் படங்கள் இல்லாததால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு நடந்த பாராட்டு விழாவை முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் புறக்கணித்தார். தொடர்ந்து அந்த கட்சி நிகழ்ச்சியிலும் எடப்பாடியை மறைமுகமாக விமர்சித்தும் தவிர்த்தும் பேசி வந்தார். இவ்வளவு நாளாக கட்சிக்குள் இருந்த புகைச்சல் வெளிவர துவங்கியது. கட்சியில் பெரும் குழப்பம் இருப்பது தெரிய வந்தது. செங்கோட்டையனின் கருத்திற்கு ஆதரவாக எதிராகவும் பலர் விமர்சித்து வரும் நிலையில் ஒரு சார கட்சியில் அனைத்தும் தரப்பினரையும் அரவணைத்து செல்ல வேண்டும், அனைவரையும் இணைத்தால் தான் கட்சிக்கு எதிர்காலம், இல்லாவிட்டால் கட்சி காணாமல் போகும் நிலை ஏற்படும் என எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேசி வருகின்றனர். கட்சிக்குள் இந்த நிலைமை என்றால் கட்சிக்கு வெளியில் இருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்கும் வகையில் பலரும் கருத்து கூறி வருகின்றனர். குறிப்பாக ஓபிஎஸ், டிடிவி தினகரன் உள்ளிட்டோர் அதிமுகவில் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்பதனை தொடர்ந்து கூறி வருகின்றனர். இவர்களது கருத்திற்கு அதிமுக மாஜி அமைச்சர்களும் மாஜி எம்எல்ஏக்கள் பலரும் மறைமுக ஆதரவை தெரிவித்து வருகின்றனர். இதனால் அனைவரும் ஒருங்கிணைந்த கட்சியை வழிநடத்தவும் என்ற கோஷம் அதிமுகவிற்குள் வெளிப்படையாகவே வெளிவர துவங்கியுள்ளது. எடப்பாடிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய செங்கோட்டையன் சசிகலாவுக்கு ஆதரவாகத்தான் வெளிப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதனால் செங்கோட்டையன் மற்றும் மாஞ்சி அமைச்சர்கள், முக்கிய நிர்வாகிகள் பலர் சசிகலாவுக்கு ஆதரவு தர தயாராக இருக்கின்றனர். இந்த சூழ்நிலையில் முதற்கட்ட தென் மாவட்டங்களை சார்ந்த அதிமுக முக்கிய நிர்வாகிகளை வெளிப்படையாக பேச வைப்பது என்ற முயற்சியில் டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் தரப்பினர் செயல்பட்டு வருகின்றனர். இதற்காக பலரிடமும் தொடர்ந்து பேசி வருகின்றனர். ஆனால் அதிமுக மாஞ்சிக்கள் பலர் இந்த விவகாரத்தில் ஒரு முடிவு எட்டப்படும் வரை அமைதியாக இருந்து நடக்கும் பிரச்சனையை கவனிப்பது என்ற முடிவிற்கு வந்துள்ளனர். இந்த நிலையில் ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாள் வரும் 24ஆம் தேதி வருகிறது. இவரது பிறந்தநாளை இதுவரையில் அதிமுகவின் அனைத்து தரப்பினரையும் தனித்தனியாக கொண்டாடி வருகின்றனர். குறிப்பாக சசிகலா சென்னையில் இருந்து ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்துவதை வழக்கமாக கொண்டுள்ளார். இந்த முறை வரும் 24ஆம் தேதி மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் நடக்கும் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழாவில் சசிகலா பங்கேற்கிறார். அங்கு ஜெயலலிதாவின் படத்திற்கு மலர் தூவி மரியாதையும் செலுத்திய பின்னர் நடக்கும் விழாவில் பலரும் நலத்திட்ட உதவிகளை வழங்குகின்றனர். இந்த விழாவில் ஓபிஎஸ் அல்லது அவரது ஆதரவாளர்கள், உள்ளூர் தொகுதி எம்எல்ஏ ஆயப்பன் பங்கேற்க கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் அதிருப்தியில் உள்ள அதிமுகவினரின் ஆதரவை பெற முடியும் என்றும் இதன் மூலம் எடப்பாடி தரப்புக்கு நேரடியாகவே நெருக்கடியை தர முடியும் என்ற பேச்சும் பரவலாக எழுந்துள்ளது. இந்த விழாவில் பங்கேற்பதற்காக மதுரை வரும் சசிகலாவிற்கு மதுரை கலவாசல் பகுதியில் இருந்து உசிலம்பட்டி வரை 50க்கும் மேற்பட்ட இடங்களில் வரவேற்பு அளிக்க திட்டமிட்டுள்ளனர். இந்த நிகழ்ச்சியில் அதிமுகவினர் அதிக அளவில் பங்கேற்கலாம் என சசிகலா தரப்பினர் எதிர்பார்க்கப்படுகிறார். இது குறித்து மதுரையை சார்ந்த சசிகலா ஆதரவாளர்கள் ஒருவரிடம் கேட்டபொழுது, ஒருங்கிணைந்த அதிமுக என்பதனை மையமாக வைத்து சசிகலா மதுரையில் இருந்து தனது அரசியல் நகர்த்தலை தொடங்குகிறார். தென் மாவட்டங்களை சார்ந்த மாஞ்சி அமைச்சர்கள், மாஞ்சி எம்பி, மாஞ்சி எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் சசிகலாவுக்கு
சசிகலாவுடன் இன்னும் தொடர்பில்தான் உள்ளனர். அவரால் பதவிக்கு வந்தவர்கள்தான் அதிகம். அவர்கள் குறுகிய சந்தர்ப்பங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றனர். அனைவரும் ஒருங்கிணைய வேண்டும் என்பதுதான் அதிமுகவில் பலரது விருப்பமும் கூட. இதனை சாத்தியப்படுத்துவதற்காக முயற்சியில் சசிகலா ஈடுபட்டுள்ளார். இதே நாளில் டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் இருவரும் தென் மாவட்டங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளனர். முதற்கட்டமாக தென் மாவட்டங்கள் அதிமுகவை தங்களது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரும் முயற்சியில் இவர்கள் ஈடுபட்டுள்ளனர் என்கிறார்கள் அதிமுகவின் வட்டாரங்கள். இந்த ஒரு தகவல் அதிமுக வட்டாரங்களில் பெரும் பரபரப்பாக விறுவிறுப்பாக பேசும் பொருளாகவும் மாறியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து